அடுத்த வசனத்தை வாசிங்க. 12வது வசனம். ஆபிராம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலுள்ள பட்டணங்களில் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேரே கூடாரம் போட்டான். இன்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் முதலாவது பாடம் இந்த வசனத்திலே இருக்கிறது. என்ன தெரியுமா அந்த பாடம்? லோத்து சோதோமுக்கு உள்ளே போய் வாழவில்லை, கொமோராவுக்கு உள்ளே போய் வாழவில்லை. அவன் அந்த சோதோமுக்கு நேரே, நேரே என்றால் எதிரே என்று அர்த்தம். இன்னும் ஒரு இடத்திலே வருகிறது. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா, நீ கிழக்கே போய் யோர்தானுக்கு நேரே இருக்கின்ற கேகித்திலே தங்கீரு என்று. அந்த இடத்திலும் வருகிற எபிரேய சொல் இந்த இடத்துல வருகிற அதே சொல். அதாவது நேரே என்பது அல்ல, எதிரே, ஆப்போசிட். Elijah, you go and stay opposite to river Jordan. எலியாவே நீ போய் யோர்தானுக்கு எதிரே இருக்கிற கேரித்திலே இரு. புரியுதா? அதே போல இந்த லோத்து தன்னுடைய குடும்பத்தோடும் தன்னுடைய மிருக ஜீவன்களோடும் தன்னுடைய வேலைக்காரர்களோடும் போய் சோதோமுக்கு உள்ளே போகவில்லை, சோதோமுக்கு எதிரே வாழ ஆரம்பித்தான். இன்னும் ஒரு விதத்திலே சொல்ல போனால் சோதோமுக்கு அருகிலே போய் வாழ்ந்தான். புதிய ஏற்பாடு அவனுக்கு தெரியாது. தெரிந்திருந்தால் பவுலடியார் சொன்ன ஆலோசனை அவனுக்கு புலப்பட்டிருக்கும். பவுலடியார் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? சோதனைக்கு விலகி ஓடுங்கள், பாவத்துக்கு விலகி ஓடுங்கள், பாவத்துக்கு தூரமாயிருங்கள். அப்படித்தானே வேதம் சொல்லுகிறது. பாவத்தை நோக்கி போங்கள், சோதனையை நோக்கி போங்கள், இப்படி சொல்லி இருக்கிறதா? இல்லை. அப்போ லோத்து என்ன செய்திருக்க வேண்டும்? அருவருப்பான 2 தேசங்கள் இந்த இடத்துல இருக்கிறபடினால் இந்த செழுமையும் இந்த பசுமையும் இந்த அழகும் எனக்கு வேண்டாம். ஏனென்றால் இது அழகா இருந்தாலும் அசிங்கத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது, அதனால் இது வேண்டாம் என்று அவன் வேற எங்காவது போயிருந்திருக்க வேண்டும். அப்படி அவன் போயிருந்தால் நடந்த சம்பவங்களே வித்தியாசமாக இருந்திருக்கும். அவன் விட்ட தவறு என்ன தெரியுமா? பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் அருகிலே வாழ ஆரம்பித்தது. அன்பான கிறிஸ்தவர்களே, ஊழியர்களே, விசுவாசிகளே, என்னதான் நானும் நீங்களும் பரிசுத்தவான்களாய் இருந்தாலும், என்னதான் ஆண்டவருடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், என்னதான் தேவ வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும், நாம் துணிந்து அசுத்தத்துக்கு அருகில், பாவத்துக்கு அருகில் போகக்கூடாது. விளங்குதா? இன்றைக்கு என்ன நடக்கிறது என்றால், அநேகர் துணிந்து போகிறார்கள். அப்படி போகும் பொழுது என்ன காரணம் சொல்லுகிறார்கள் தெரியுமா? எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிட்ட போவது என்று. இன்றைக்கு அநேகருக்கு அசிங்கமான நண்பர்கள், அருவருப்பான கூட்டாளிகள், அவர்கள் பாவத்திலே வாழுகிறார்கள். சரியா? அநேகமாக வாலிபர்கள், அவர்கள் யாருக்கு கூடுதலாக SMS பண்ணிக்கொண்டு, யாரோடு ஸ்கைப்பிக் கொண்டு, வைபரிக் கொண்டு, வாட்ஸ்அப்பிக் கொண்டு இருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி என்னுடைய தமிழ் சொற்கள், அது வேற தமிழ்ல என்னதான் சொல்றது பாருங்கள். இன்றைக்கு அநேகர் யாரோடு கூடுதலாக இப்படிப்பட்ட தொடர்புகளை வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? நம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ வாலிபர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள். அசிங்கமான கொள்கைகள், தேவனுக்கு எதிரான கோட்பாடுகள், வேதத்துக்கு புறம்பான நம்பிக்கைகள், இன்னும் பாவங்கள் கொண்டவர்களோடு. கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர்களை வெறுக்க முடியுமா? யார் வெறுக்க சொன்னது? பாவிகளை வெறுக்க சொல்லவே இல்லை ஆண்டவர். பாவிகளை நேசிக்க சொல்லுகிறார். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவத்தை நேசிக்கவும் சொல்லவில்லை, அனுமதிக்கவும் சொல்லவில்லை. அந்த பாவத்தில் அவர்கள் இருக்கிறபடினால் நாம் கவனமாயிருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உலக நியதி, இயற்கை நியதியிலே கூட கெட்டதற்கு பக்கம் நல்லது போனால் நல்லதுதான் கெட்டதாகுமே தவிர கெட்டது ஒருபோதும் நல்லதாகாது. எத்தனை பழமொழிகள் சொல்லி இருக்கிறார்கள். சான்றோர், வேதத்துக்கு புறம்பான சான்றோர்,
சொல்லுவார்கள், சேலையில் முள் பட்டாலும் முள்ளில் சேலை பட்டாலும் பாதிப்பு சேலைக்கு தான். முள்ளையும் சேலையையும் ஒப்பிட்டால் இந்த இரண்டில் எது நல்லது? சேலை. அப்போ நல்லதை கெட்டதுக்கு பட வைத்தாலோ கெட்டதை நல்லதுக்கு பட வைத்தாலோ பாதிப்பு நல்லதற்கு தான். இன்னும் ஒன்றை சொல்லுவார்கள் பெரியவர்கள், பழைய காலத்தவர்கள், ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம். சரியோ? ஒரு குடம் பால் நல்லது, ஆரோக்கியமானது, சுவையானது. ஒரு துளி விஷத்தை போட்டவுடன் அந்த முழு குடமுமே விஷமாகிறதாம். எங்காவது என்றாவது ஒரு குடம் விஷத்துக்கு ஒரு துளி பாலை போட்டால் முழு விஷமும் பாலாகுமா? ஆகாது. புரிகிறதா? இந்த உலக தத்துவம் வேதத்தின்படியும் உண்மை. பவுலடியார் சொல்லுகிறார், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? சரியோ? அப்போ பாவிகளை நேசிப்பதில் தப்பே கிடையாது. ஏனென்றால் ஆண்டவனும் பாவிகளை நேசிக்கிறார். பாவிகளை எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும் தெரியுமா? அவர்களுடைய பாவத்தை விட்டு அவர்களை கழற்றி எடுக்க வேண்டுமே என்ற அந்த ஆதங்கம் உருவாகும் அளவுக்கு நாம் பாவிகளை நேசிக்க வேண்டும். ஐயோ, எப்படியாவது இந்த நபருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவித்து இந்த நபரை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்து விட வேண்டுமே என்ற அந்த ஏக்கம் உருவாகும் அளவுக்கு பாவிகளை நேசிக்க வேண்டும். புரிகிறதா? ஆனால் இன்றைக்கு பாவிகளை நேசிக்க ஆண்டவர் சொல்லுகிறாரே என்று அவர்களோடு உறவாடி கொண்டிருக்கின்றவர்கள் எதற்கு உறவாடுகிறார்கள் தெரியுமா? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அல்ல, அவர்களை ஆலயத்துக்கு கொண்டு வருவதற்கு அல்ல, சும்மா பொழுதுபோக்குக்கு. How are you மச்சான்? I am fine மச்சான். யார் அந்த மச்சான்? இவர்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜஸ், வைபர், இவர்களுடைய ஷேரிங், ஃபேஸ்புக் மெசஞ்சர், இவற்றில் எல்லாம் பார்க்கும்போது இவர்கள் ஒன்றும் நற்செய்தியை அறிவிக்கவில்லை. இவர்கள் சும்மா பழகிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் பிள்ளைகளை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் சகோதர சகோதரிகளை ஆராய்ந்து பாருங்கள், உங்களுக்கு தெரிந்த விசுவாசிகளை ஆராய்ந்து பாருங்கள். யாரோடு அவர்கள் பழகுகிறார்கள்? எந்த மாதிரியான இடங்களுக்கு அதிகம் போக்குவரத்தாய் இருக்கிறார்கள்? என்ன மாதிரியான நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் வீட்டுக்கு போக்குவரத்துமாய் இருக்கிறார்கள்? யாரோடு விருந்தோம்பலுக்கு போகிறார்கள்? யாரோடு ஷாப்பிங் போகிறார்கள்? யாரோடு கூடுதலாக தொலைபேசியில் உரையாடிக் கொண்டிருக்கிறார்கள்? கவனியுங்கள். அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களாய் இருந்தால், அவர்கள் பாவிகளாய் இருந்தால் உங்களுக்கு ஆபத்து. நீங்கள் சொல்லக்கூடாது, ஓ எனக்குள்ளே இருப்பவர் உலகத்திலே இருப்பவனை விட பெரியவர். இது பவுலுக்கு தெரியாதா? பவுலுக்கு தெரியாதா? ஏன் பவுலுக்கு இயேசுவின் நாமம் இல்லையா? பவுல் இயேசுவின் ரத்தத்தில் ஜெயம் உண்டு என்று தெரியாதவரா? அவரே சொல்லுகிறார், சோதனைக்கு விலகி ஓடுங்கள். அப்போ அவ்வளவு பெரிய ஆளானப்பட்ட பவுலே சோதனைக்கு விலகி ஓடி மற்றவர்களையும் ஓட சொல்லும் பொழுது, நானும் நீங்களும் எப்படி துணிந்து பாவத்துக்கு பக்கத்தில் வாழ முடியும்? பாவத்தில் உழன்று கொண்டிருப்பவர்களோடு தைரியமாய் உறவாட முடியும்? என்ன நடக்கும் தெரியுமா அன்பானவர்களே? பாவம் காந்தம் போல கவரக்கூடியது. சரியோ? பாவம் கவர்ச்சியானது. எப்பொழுது நம்மை இழுத்துக் கொள்ளும், எப்படி இழுத்துக் கொள்ளும் என்றே தெரியாமல் போய்விடும். சரியா? ஏனென்றால் நீங்கள் 14வது அதிகாரத்துக்கு போனால், சரியா, 12வது வசனத்தை பார்த்தால் அங்கு ஒரு யுத்தம் வருகிறது. அந்த சோதோம் கொமோரா இன்னும் 3 ராஜாக்கள், 5 ராஜாக்கள், இவர்களுக்கு விரோதமாக 4 ராஜாக்கள் வந்து யுத்தம் செய்து வெற்றி கொள்கிறார்கள். அவர்கள் வந்து சோதோமையும் கொமோராவையும் கொள்ளையடித்துக் கொண்டு போகிறார்கள். பாருங்களேன் 12வது வசனத்தை, 14வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க சிஸ்டர். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய
லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய் விட்டார்கள். என்ற தெய்வமே, எங்கிருந்து இவனை பிடிச்சாங்க? சோதோமுக்கு எதிரே அல்ல, சோதோமுக்கு நேரே அல்ல. எங்கே? சோதோமிலே. மாப்பிள்ளை எங்க போயிட்டு கூடாரம் போட்டாரு? எதிரே. அந்த நேரத்தில் யாராவது போய் அவருக்கு புத்தி சொல்லியிருந்தால், யோ இவ்வளவு கெட்ட தேசங்களுக்கு பக்கத்தில் நீ போய் கூடாரம் போடுகிறாயே அடா, இது உனக்கு ஆபத்தில் முடியும் அல்லவா என்றால் என்ன சொல்லியிருப்பான்? I know where to draw the line. எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் கோடு கீறி இருப்பது என்று. நான் யார் தெரியுமா? ஆபிரகாமனுடைய அண்ணன் மகன். ஆபிரகாம் எனக்கு சித்தப்பா. இனி எங்க இந்த மாதிரி ஆளுகளுக்கு பேசுறது? சொல்லுங்க பாப்போம். அந்த ஆளுக்கு போய் புத்தி சொல்ற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கு? நம்ம ஆபிரகாமை பத்தி பைபிள்ல தான் வாசிச்சிருக்கிறோம். ஆபிரகாம்னு படம் எடுத்து காட்டினானுங்கன்னா அதை பார்த்துருக்கோம். இவர் ஆபிரகாமோடு வாழ்ந்து வளர்ந்த ஒருவர். இவருக்கு நல்லது கெட்டது தெரியாதா? அத்தோடு சரித்திரம் வேறு சொல்லுவார். நான் பாபிலோனிலே இருந்திருக்கிறேன், கானானியரோடு இருந்திருக்கிறேன், பெருசியரோடு இருந்திருக்கிறேன், எகிப்தியர்களோடு இருந்திருக்கிறேன், அமலேக்கியர்களோடு இருந்திருக்கிறேன். அப்போதெல்லாம் பாவத்தில் விழாத நான் கேவலம் இந்த சோதோம் கொமோரா மக்களோடு சேர்ந்தா பாவத்தில் விழப்போகிறேன். அதுவும் விழக்கூடிய கவர்ச்சியான பாவத்திலேயா இந்த சனியன்கள் இருக்கிறார்கள்? உண்மைதானே? தண்ணின சேர்க்கை பாவத்தில் லோத்தெல்லாம் விழுவாரா? இப்படி சொன்னால் நாம் என்ன செய்வது? இது போல அன்பானவர்களே, இந்த பாவத்துக்கு துணிந்து பக்கத்திலே போய் வாழுகிறவர்களை அவர்களை எச்சரித்து புத்தி சொல்லுவது கஷ்டம். ஏனென்றால் அவர்கள் கதை விடுவார்கள். ஓ, எனக்கு அந்நிய பாஷை இல்லையா? எனக்கு அபிஷேகம் இல்லையா? என்னோடு கர்த்தர் இல்லையா? எனக்குள்ள இருப்பவன் அவனுக்குள்ள இருப்பவனை விட பெரியவர் இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லுவான். ஆனா இதெல்லாம் தெரிந்த பவுல் தான் சொல்லுகிறார், வேண்டாம் ராசா, சோதனையை பார்த்தால் சோதனையை நோக்கி ஓடாதே, அழிந்து போவாய், விலகி ஓடு. விளங்குதா? லோத்துக்கு நடந்தது நமக்கும் நடக்கும். நான் நினைக்கிறேன், இது நான் நினைப்பது, நான் நினைக்கிறேன் ஆண்டவராக பார்த்து லோத்துக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கத்தான் லோத்து அப்படி அகப்பட்டு போக அனுமதித்திருப்பார் என்று. ஆண்டவர் அந்த ராஜாக்களின் உள்ளத்தில் ஏவி யுத்தத்தை உண்டாக்கினார் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் ஆண்டவர் லோத்தை காப்பாற்றி இருந்திருக்கலாம். அவர் விட்டிருப்பார் போல இருக்கு. சரி, ஒரு பாடம். சரி, இது ஒரு நல்ல மாடா இருந்தா ஒரு சூடு கொடுப்போம், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்று அனுமதித்திருப்பார் போல. நீங்கள் பிறகு வேதத்திலே வாசித்து பாருங்கள் என்ன நடந்தது என்று. அந்த எதிரிகள் சோதோம் கொமோராவின் ராஜாக்களையும் அங்குள்ள பொக்கிஷங்களையும் வஸ்துக்களையும் சிறை பிடித்து கொண்டு போன போது லோத்தையும் குடும்பத்தோடு அள்ளி கொண்டு போய் சிறையிலே வைத்திருக்கிறார்கள். ஆனால் சம்பவம் என்ன தெரியுமா? எவனோ ஒருவனை ஆண்டவர் அதற்குள்ளேயும் வைத்து விட்டார் பாருங்கள். அவன் ஓடுகிறான் சீகேமுக்கு, போய் ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டான், ஐயா, என்ன உங்களுடைய அண்ணன் மகன் லோத்து பிடித்து கொண்டு போய் சிறை வைத்திருக்கிறார்கள் என்று. ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் என்றைக்குமே பிரச்சனை வந்ததில்லை. ஏற்கனவே சொன்னேன், அவர்கள் பாசமாய் இருந்தவர்கள். சரியா? ஆபிரகாம் துடித்து போனார். என்ன, என் மருமகனை பிடித்து கொண்டு போய்விட்டார்களா? உடனே தன்னுடைய வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு, வாருங்கள், போய் அடித்து என்னுடைய மருமகனையும் அவன் குடும்பத்தையும் மீட்டுக் கொண்டு வருவோம் என்று ஆபிரகாம் புறப்பட்டார். கர்த்தருடைய கை அவரோடு இருந்தது. போய் அந்த கெட்ட 4 ராஜாக்கள் இருக்கிறார்களே, அவர்களை அடி என்று அடித்து தோற்கடித்து விட்டு இந்த சிறைப்பட்டு போன தன்னுடைய மருமகனையும் அவர் குடும்பத்தையும் மாத்திரம் மீட்டுக் கொள்ளவில்லை, அந்த சோதோமின் ராஜா, கொமோராவின் ராஜா, இவர்கள் எல்லாரையும் மீட்டுக்கொண்டு ஆபிரகாம் காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து விட்டார். சோதோமின் ராஜாவை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யுத்தம் செய்து தோல்வி அடைந்து அவனும் சிறையில் இருக்கிறான். இப்போ தெரியும், இன்னும் கொஞ்ச நாளில் என்னை, கொமோராவின் ராஜாவை, மற்ற 3 ராஜாக்களையும் வெளியே கொண்டு வந்து
எல்லாரும் பார்க்கின்ற இடத்தில் கண்ணை நோண்டுவார்கள், கையை கட்டி வைத்து அவமானப்படுத்துவார்கள். கடைசியிலே பிரபலமான இடத்திலே, பிரசித்தமான இடத்திலே கொலையே செய்து போடுவார்கள். இனி அவ்வளவுதான் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது வெளியிலே சத்தம் கேட்கிறது. என்ன சத்தம்? திடீரென அடி சலாங் சிலிங் வாள் சண்டை, அந்த சண்டை, ஐயோ அம்மா எல்லாம் சத்தம். என்ன நடக்குது? திடீரென்று பார்த்தால் திமு திமு என்று யாரோ ஓடி வருகிறார்கள். இந்த சிறை கதவுகளை உடைக்கிறார்கள். எல்லாமா வெளியே, எல்லாமா வெளியே. சோதோம் ராஜாவுக்கு ஆவி ஆத்துமா சரீரம் 8ஆம் மாறி இருக்கும். வெளியே வந்து பார்த்தா யாரோ சொல்றாங்க, இப்போ நீங்க உங்க நாட்டுக்கு போகலாம். விடுதலையா? உண்மையிலையா? யார் நீங்கள்? இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்லை என்று ஆபிரகாம் அவருடைய வேலைக்காரர்களோடு போக எத்தனைக்கும் போது சோதோமின் ராஜா பக்கத்தில் உள்ளவர்கள் கேட்பாங்க, யார் ஐயா இவங்க? எதுக்கு ஐயா எங்களை காப்பாத்தினானுங்க? இவங்களுக்கு தெரியவே தெரியாது, இவ்வளவு நல்லது பண்றாங்க, யார் இவங்க? யாராவது சொல்லியிருப்பார்கள், மன்னா அந்த கொஞ்ச காலத்துக்கு முன்னர் 3 பெண்களும் ஒரு ஆணும் வந்தார்களே நம் நாட்டுக்கு வாழ. சரியா? 3 பெண்ணு யோசிக்காதீங்க, ஒரு பொண்டாட்டி 2 மகள். இவங்க பக்கத்தில் அவங்க கேட்குறாங்க, அது எப்படி 3? அவங்களுக்கு என்னன்னா, இவனுக்கெல்லாம் பைபிள் தெரியுமா? லோத்துக்கு எங்க 3 பொம்பளை, ஒரு பொம்பளை தானேன்னு. மகள் மாறும் பொம்பளைகள் சிஸ்டர். சரியா? அவன் சொல்றான், எவனோ மன்னனுக்கு சொல்றான், மன்னா அந்த 3 பெண்களும் ஒரு ஆணும் நம்முடைய தேசத்தில் வாழ வந்தார்களே, அந்த நிறைய மிருகங்கள், நிறைய ஆடு மாடுகள் வேலைக்காரர்களோடு. அந்த ஆளின் சித்தப்பனாம், அந்த தாடியோடு ஒரு வயதான ஆள் வந்தானே மன்னா, இவர்களை எல்லாம் தலைமை தாங்கிக் கொண்டு இவனை தானாம் காப்பாற்ற வந்தார்கள். இவனை காப்பாற்றினபடியால் நாங்களும் காப்பாற்றப்பட்டு விட்டோம் மன்னா என்றவுடன் மன்னன் சொல்கிறான், அப்படியா சங்கதி? போய் கொஞ்சம் நிற்க சொல் அவரை. உடனே வந்து எக்ஸ்கியூஸ் மீ, மன்னன் டெல்லிங் ஸ்டாண்ட், எனக்கு பாஷை தெரியாது தானே, ஸ்டாண்ட் 1 மினிட் அப்படின்னா, அப்போ வாரான் சோதோமின் ராஜா வந்து ஆபிரகாம் பார்த்து சொல்றான், ஐயா அஸ்ஸலாமு அலைக்கும், போன்ஜூ, குட்டன் ஆபண்ட், குட் ஈவினிங், யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? You know, I Sodom king, lot of money have. I give, உனக்கு பணம் தர்றேன், எல்லாம் தர்றேன், நீ சூப்பர் ஆள். ஆபிரகாம் சொல்றார், யோ நான் உன்னைய காப்பாற்ற வரல, என் மருமகனை காப்பாற்ற வந்தேன். அதில் நீயும் சேர்ந்து காப்பாற்றப்பட்டீங்கன்னா போய்கிட்டே இரு உன் நாட்டுக்கு. இன்றைக்கு நீ தருவாய், அப்புறம் நாளைக்கு ஊரெல்லாம் சொல்லி திரிவாய், நான் காணிக்கை கொடுத்துதான் ஆபிரகாம் பணக்காரன் ஆனான் என்று. நீ உன் ஆஸ்தியை வைத்துக்கொள், போ, பிழைத்து போ என்று ஆபிரகாம் சொல்லிவிட்டு வந்து விட்டார். அப்படி அவர் திரும்ப வரும்போதுதான் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை சந்தித்து அவருக்கு அப்பம் திராட்சரசம் எல்லாம் கொடுத்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் எல்லாம் கொடுக்கிறார். சரி, இப்போ ஆபிரகாமை பற்றியோ மெல்கிசேதேக்கை பற்றியோ அல்ல நம்முடைய கதை, லோத்தை பற்றி. இப்போ லோத்து என்ன செய்திருக்க வேண்டும்? லோத்து ஆபிரகாம் இடத்திலே போய் ஆலோசனை கேட்டிருக்க வேண்டும். பெரியப்பா, சித்தப்பா, நான் ஒரு தவறை செய்து விட்டேன். இப்போதான் எனக்கு தெரிகிறது, இந்த தவறான நாட்டுக்குள்ளே இருப்பதும் ஆபத்து, அதற்கு பக்கத்திலே போய் இருப்பதும் ஆபத்து. என்றால் பக்கத்திலே தான் போய் வாழ நினைத்தேன் சித்தப்பா, ஆனால் என்னை அறியாமலேயே அந்த நாட்டுக்குள்ளே கவரப்பட்டு போய்விட்டேன். இனி நான் அங்கே போகக்கூடாது சித்தப்பா, நீங்கள் என்ன ஆலோசனை சொல்லுகிறீர்கள் என்று கேட்டிருக்க வேண்டும். கேட்டிருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஆபிரகாம் நல்ல ஒரு ஆலோசனையை கொடுத்திருப்பார். உங்களுக்கு தெரியுமா, இந்த லோத்து பயல் மறுபடி சோதோமுக்கே போய் வாழ்ந்தானே. ஏன் என்று உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏனென்றால் அன்பானவர்களே, இதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் 2வது பாடம். முதலாவது பாடம், பாவத்துக்கு அருகில் துணிந்து வாழாதே, துணிந்து போகாதே. பாவத்துக்கு பயந்தபடியினால் அல்ல, ஆனால் அதுதான் வேத நியமம். சரியா? அந்த மாதிரியான நண்பர்கள் உங்களுக்கு இருந்தால் அந்த நட்பை
முறித்து விடுங்கள். அன்பு இருக்கட்டும், பழகுங்கள், ஆனால் கூடுதலாக அவர்களோடு உறவாடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அது ஆபத்தில் முடியும். புரிகிறதா? முதலாவது பாடம். இரண்டாவது பாடத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன தெரியுமா? லோத்து மறுபடியும் சோதோமிலே போய் வாழுகிறான். ஆனால் அவன் அப்படி போய் வாழ்ந்ததுக்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 19வது அதிகாரத்துக்கு போனால் 1வது வசனத்திலே அந்த காரணம் இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 19:1. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. இந்த வசனத்தில் இருக்கிற பெரிய ரகசியம் என்ன தெரியுமா? அந்த 2 தூதர்கள், 3 பேர் வந்தார்கள். அதில் ஒருவர் கிறிஸ்துவானவர் வந்தார் ஆபிரகாமை சந்திக்க. அப்புறம் ஆபிரகாமோடு அவர்கள் இருந்துவிட்டு கிறிஸ்துவானவர், அதற்கு கிறிஸ்டோபனி என்று சொல்லுவார்கள். பழைய ஏற்பாட்டில் அவ்வப்போது திருத்துவத்தின் 2வது நபராகிய நாம் இயேசு கிறிஸ்து என்று அறிகின்ற அவர் காணப்பட்ட சந்தர்ப்பங்களை கிறிஸ்டோபனி என்று சொல்வார்கள் வேத அறிஞர்கள். சரியா? அவ்வப்போது அவர் பழைய ஏற்பாட்டிலே நேரடியாக அவர் வந்தார். அது தமிழ் வேதாகமங்களிலே அவர் வரும் சமயங்கள் தூதனானவர் என்று எழுதியிருக்கும். அப்போ அது தேவ தூதன் அல்ல. தூதனானவர் என்றால் கிறிஸ்து என்று எப்படி தெரியும் தெரியுமா? அவர் வந்து நேரடியாக ஆசீர்வதிப்பார். இப்போ உதாரணமாக ஆபிரகாமுக்கு சொல்லிவிட்டார், அந்த மற்ற 2 தூதர்களையும் சோதோமுக்கு அனுப்பிவிட்டு அந்த தூதனானவர் ஆபிரகாமோடு இருக்கிறார். இருக்கும்போது ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் தான் எதற்காக வந்தார் என்று. சோதோமை அழிப்பதற்காக அவர் தீர்மானம் கொண்டிருக்கிறார். தூதர்கள் போய், அந்த 2 தூதரும் போய் லோத்தின் குடும்பத்தை பாதுகாக்க போகிறார்கள். அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார் அந்த தூதனானவரை நோக்கி, கர்த்தாவே, நீதிமான்களோடு நீர் அழிக்க மாட்டீர். ஆகவே 50 நீதிமான்கள் இருந்தால் நீர் அழிப்பீரோ என்று ஒரு 6 தடவை பேரம் பேசுகிறான். சரியா? அப்போ அந்த தூதனானவர் சொல்லவில்லை, நான் வெறும் தூதன், தீர்மானித்தது கர்த்தர், ஆகவே கர்த்தரிடம் தான் கேட்க வேண்டும், இப்படி சொல்லவில்லை. வந்தவரே கர்த்தர் என்றபடினால் அவர் சொல்லுகிறார், 50 நீதிமான்கள் சோதோமிலே இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். வாவ்! அப்போ இவர் யார்? கர்த்தர். அப்போ ஆபிரகாம் சொல்லுகிறார், சரி நாதா, 50க்கு ஒரு 5 குறைந்தாலும் அழிப்பீரோ? சரி, 45 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன். ஆண்டவரே, 40 இருந்தால்? சரி 40க்கும் அழிக்க மாட்டேனடா. ஆண்டவரே ப்ளீஸ், 30 இருந்தாலும் அழிப்பீரோ? இல்ல 30 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். ப்ளீஸ் கோபித்துக் கொள்ள வேண்டாம் ஆண்டவரே. 20 இருந்தாலும் அழிக்க மாட்டேன். கடைசியில் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த ஒரு தடவை மாத்திரம் நான் சொல்லுகிறேன், கோபித்துக் கொள்ள வேண்டாம். ஒரு 10 நீதிமான்கள் இருந்தால் அழிக்க மாட்டீரோ? சரி, 10 நீதிமான்கள் இருந்தாலும் அழிக்க மாட்டேன். பாருங்கள், நான் 50, 45 ஆகி, அது 40 ஆகி, 30 ஆகி, 20 ஆகி, 10 ஆகி, இவ்வளவு தீர்மானங்களை எடுக்கின்ற அளவுக்கு ஒரு தேவதூதனுக்கு சக்தியும் வல்லமையும் அதிகாரமும் இல்லை. ஆகவே இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். சரியா? அப்போ அவர் சோதோம் கொமோராவை அழிக்க தீர்மானித்து விட்டு இந்த மற்ற தூதர்களை அங்கு அனுப்புகிறார் அல்லவா? அவர்கள் போய் சேரும் நேரம் நமக்கு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது. சாயங்காலத்திலே போய் சேருகிறார்கள். லோத்து இருக்கின்ற இடம் அடுத்த விபரத்தை நமக்கு கொடுக்கிறது. சோதோமின் வாசலிலே இருந்தான். சாயங்காலத்தில் தேசத்தின் மூப்பர்கள் தான் வாசலிலே கூடுவார்கள். புரியுதா? சாயங்காலத்தில் வேறு யாரும் வாசலுக்கு வர விட மாட்டார்கள். ஏனென்றால் அந்த காலத்தை கலாச்சாரத்தின்படி எல்லா தேசங்களிலும் சில ஒற்றுமைகள் இருந்தன. இப்ப பாருங்க, எல்லா தேசங்களையும் எடுத்து பார்ப்போமே. இந்த இந்தியாவை எடுப்போமே. இந்த இந்தியாவிலே ஆட்சி செய்த சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், சரியா? இந்த பல்லவ நாட்டு பல்லவர்கள், இவர்களை ஒப்பிட்டு பார்ப்போம்.
ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த அரசர்களினுடைய காலங்களை பார்ப்போம், இலங்கையை ஆண்ட அரசர்களின் காலத்தை பார்ப்போம், வேறு வேறு தேசங்களின் அரசர்களை பார்ப்போம். சில ஒற்றுமைகளை காணலாம். எல்லா அரசர்களும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருப்பார்கள். சரியா? அந்த சிம்மாசனம் ஒரு உயர்ந்த மேடையில் தான் வைக்கப்படும். என்றால் மற்றவர்களை விட அரசன் மேலானவன் என்று காட்டுவதற்காக மேலே தான் சிம்மாசனம் வைப்பார்கள். அரசன் வந்து படியேறி வந்து சிம்மாசனத்திலே அமர. சரியோ? மந்திரிமார் எல்லாம் இருப்பார்கள். பிரதம மந்திரி என்றொரு இருப்பார், ஏனைய மந்திரிமார் இருப்பார்கள். அரசனை பாடி வாழ்த்துவதற்கு புலவர்கள் இருப்பார்கள். எல்லா அரசவைகளிலும் எந்த நாடா இருக்கட்டும் இந்த ஒற்றுமை இருந்தது. உலகின் எல்லா தேசங்களிலும் பயன்படுத்தப்பட்ட பொதுவான ஆயுதங்கள் அம்புவில், சரியா, ஈட்டி, வாள், பட்டயம், இவையெல்லாம் ஒருவர் பேசிக்கொண்டு செய்ததல்ல. இவையெல்லாம் பொதுவாகவே காணப்படுகின்ற ஒரு சில விடயங்கள். அதுபோல பொதுவாக அந்த காலத்தைய மத்திய கிழக்கு தேசங்களில் எல்லா நாடுகளையும் சுற்றி மதில் இருக்கும், வாசல் இருக்கும். தேசத்தின் மூப்பர்கள் அந்த வாசலிலே கூடி தேசத்து விடயங்களை பேசி தீர்மானிப்பார்கள். அதிலிருந்து என்ன தெரிகிறது தெரியுமா? சாயங்காலத்தில் வாசலில் லோத்து என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன் சோதோமின் ஒரு மூப்பனாய் மாறிவிட்டான். புரியுதா அன்பானவர்களே? எப்படி என்று இப்போ உங்களுக்கு சொல்லவா? வேதத்தில் இல்லை, ஆனால் நான் சொல்லவா? சோதோமின் மன்னன் லோத்தை குறித்து ஒரு பெரிய மதிப்பை உருவாக்கி கொண்டான். ஏன் தெரியுமா? எல்லாம் முடிந்தது என்று நினைத்த பொழுது இந்த அந்நியனாகிய லோத்தின் சித்தப்பாதான் எங்கிருந்தோ வந்து காவல் தெய்வத்தை போல எதிரிகளை அடித்து நிர்மூலமாக்கி இவர்களை காப்பாற்றி விட்டான். ஆகவே சோதோம் மன்னனுக்கு ராஜதந்திரம் தெரியும். அவனுக்கு இந்த லோத்து ஒரு முக்கியமான நபராய் மாறிவிட்டார். ஒருவேளை இது எனக்கு தெரியாது உண்மையில் நடந்ததா என்று நடந்திருக்கலாம். லோத்து நான் மறுபடி சோதோம் வரமாட்டேன் என்று சொல்லி இருந்திருக்கலாம். இருந்தாலும் ராஜாவாகிய சோதோமின் ராஜாவாகிய அந்த மனுஷன் லோத்துக்கு பதவியை கொடுத்தபடியால் அவன் கவர்ந்து இழுக்கப்பட்டு போயிருக்கலாம். அன்பானவர்களே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா? நம்மை வேறு விதங்களில் பாவத்துக்குள் விழுத்த பிசாசால் முடியாவிட்டால் பதவிகள் கொடுத்து, லாபங்கள் கொடுத்து, பட்டங்கள் கொடுத்து, தகைமைகள் கொடுத்து, ஏதாவது நல்லது கொடுத்தாவது நம்மை தவறான இடத்துக்கு கொண்டு போவான். இப்ப புரியுதா? இன்றைக்கு ஒரு சில உதாரணங்களை சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஊழியத்துக்கு வருகின்றவர்கள் அவர்கள் அழைக்கப்பட்ட அந்த ஊழியத்தின் பொறுப்பை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கும் வரை அடங்கி இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையும் ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்யும் வரை பொறுமையாய் இருக்க வேண்டும். என்ன நடக்கும்? பாஸ்டருக்கு தெரியும் உங்களுக்கு அழைப்பு வந்துருச்சு. ஒருவேளை பாஸ்டரே தீர்க்கதரிசனமா சொல்லி இருப்பார். இப்போ உங்களுக்கு அந்த அழைப்புல இறங்கி ஊழியம் செய்யணும். சரியோ? இப்ப நீங்க எதிர்பார்க்குறீங்க பாஸ்டர் உங்களுக்கு பதவிகள் கொடுப்பார் என்று. அவர் கொடுக்காத போது உங்களுக்கு துக்கமாக இருக்கும். புரியுதா? இதை பயன்படுத்துவான் பிசாசு. உடனே என்ன செய்வான்? இந்த இடத்திலே உங்களை வைத்தால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நல்லா கேட்டுக்கிறேங்க அன்பானவர்களே, ஒன்று சொல்லுகிறேன். ரட்சிக்கப்பட்டு இருந்தால் போதாது, ஊழியம் செய்தால் போதாது, சரியான இடத்துல இருக்க வேண்டும். சரியான கர்த்தர் நியமித்த சபையில இருக்க வேண்டும். சரியான இடத்துல ஊழியம் செய்ய வேண்டும். புரியுதா? நான் கூட அமெரிக்காவில் போய் சபை நடத்தலாம், உங்க பாஸ்டர் கூட ஸ்வீடன்ல போய் சபை நடத்தலாம். ஆனால் கர்த்தர் அவரை பாஸ்டராக அழைத்தது மற்ற இடங்களுக்கு அல்ல, இங்க. என்னை ஊழியத்துக்கு அழைத்தது இங்க அல்ல, அங்க கண்டியில.
அந்தந்த இடங்களிலே ஊழியத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் இந்த சபையை சேர்ந்தவர்கள் இந்த சபையில இருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். அப்போதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். என்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஊழிய பதவி கொடுப்பாரோ அன்றைக்கு கொடுக்கும் வரை நீங்கள் அமைதியா இருக்க வேண்டும், அடங்கி இருக்க வேண்டும். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? வேறு சபையில இருந்து கவருவான். இங்க வந்தா உனக்கு மூப்பர் பதவி இருக்கு, இங்க வந்தா ஸ்டேஜ்ல உடனே ஏறிடலாம், இங்க வந்தா உனக்கு கேர்சல் லீடர் ஆக்கலாம், இங்க வந்தா உன்னைய சண்டே ஸ்கூல் டீச்சர் ஆக்கலாம். புரியுதா? கவர்ந்து இழுக்கும் பதவிகள். என்ன சொல்லுவான் தெரியுமா பிசாசு? நீ இங்க சும்மா விசுவாசியா இருக்கிறத விட அங்க போய் ஊழியம் செய்யறது நல்லது. அப்ப நல்ல இடத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும். லோத்துக்கு எப்படி உணர்ந்திருக்கும் தெரியுமா? நான் சும்மா இருந்தால் தானே இந்த ஜனங்கள் கெட்ட வழியில் இருக்கிறார்கள். ஒருவேளை நான் தலைமைத்துவத்துக்குள் நுழைந்து விட்டால், மூப்பனாகி விட்டால், ஒருவேளை இந்த முழு சோதோமையும் தன்னின சேர்க்கை பாவத்தில் இருந்து கலட்ட கூட என்னால் முடியுமா இருக்கும் என்று நினைத்திருப்பான். எனக்கு தெரியாது. ஏதோ பதவி அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்பது உறுதி. புரியுதா? சரித்திர ஆதாரத்தோடு நான் உங்களுக்கு இங்கே சொல்லுகிறேன். சாயங்காலத்தில் அவன் மூப்பனாய் அந்த வாசலிலே உட்கார்ந்திருக்கிறான். இப்ப விளங்குதா உங்களுக்கு? அன்பானவர்களை, உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஒரு அழைப்பில் அழைத்திருக்கும் போது அதே அழைப்பை செயல்படுத்த வேறு இடங்களில் இருந்து யாராவது கூப்பிட்டால் அது பிசாசு என்பதனை மறந்து விட வேண்டாம். விளங்குதா? அது என்னது? எல்லாரும் சொல்லுங்க, பிசாசு. ஏனென்றால் வேதத்தில் 2 வசனங்கள் இருக்கின்றன. ஒன்று சொல்லுகிறது, ஒன்று பேதுருவிலே, பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடிக்கொண்டு திரிகிறான். சரியா? ஆனால் 2 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை போட்டுக் கொண்டு வருகிறான். ஆகவே ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கும் இந்த சபையில் உங்கள் அழைப்புக்கு ஏற்ற ஊழியம் தரப்படும் வரை அடங்கி இருங்கள், பொறுமையாய் இருங்கள். இது உங்கள் ஊழியம் அல்ல, இது கர்த்தர் ஊழியம். கர்த்தர் ஊழியத்தில் யாரை எப்பொழுது எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். பிசாசு குறுக்கு வழியில் உங்களை வேறு பக்கம் இழுத்து ஊழிய பதவிகள் என்ற கவர்ச்சியான நல்ல பொறுப்புகளை கொடுத்து உங்களை இங்கிருந்து கலற்றிவிட்டால் நீங்கள் உங்கள் ஊழியத்தின் அந்த அழைப்பின் மகத்துவத்தை இழந்து போவீர்கள். அடங்கி இருங்கள், பதவி வேண்டாம். சரியா? கடைசியில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். 19வது அதிகாரத்திலே ஒரு பயங்கரம் நடந்தது. இப்போதான் விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வானத்திலே இருந்து அக்கினி வந்தது என்று சொல்லுவது என்ன என்று. சரியா? 19வது அதிகாரம் 17வது இல்ல 20வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது. என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர்தானே என்றான். சோவார். ஓகே, சோவார் என்று சொல்லுகிற பிரதேசம் தற்போதைய ஏலாட் என்ற இடம் இருக்கிற அந்த பிரதேசத்துக்கு அண்மையில் இருந்தது. ஓகே, சோவார் வந்து கிட்டத்தட்ட இப்போதைய ஏலாட் என்ற இடத்துக்கு பக்கத்திலே இருக்கிறது. சரியோ? இப்ப நீங்க வாசிங்க அந்த சரி 24வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். இந்த 2 வசனங்களிலே இருக்கின்ற விஞ்ஞானத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். சரியா பிரதர்? திரும்பி எனக்கு அந்த மேப்பை போடுங்க பார்க்கலாம். சரி,
இந்த இடத்திலே சொல்லப்பட்ட அந்த பிரதேசம் சோதோம் கொமோரா, சரியா, அந்த பட்டணங்கள், அந்த சமபூமி அனைத்தும் பாத்தீங்களா, சோதோம் கொமோரா மாத்திரமல்ல, அந்த சமபூமி அனைத்தும், அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளும், அந்த பூமியின் பயிரும். ஓகே, இப்ப ரொம்ப கிளியரா இருக்குது. இந்த மேப் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப கிளியரா இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரிவது, நடுவில் தெரிவது நான் சொன்ன அந்த ஏரி, என்ன ஏரி? நன்னீர் ஏரி, யோர்தான் நதி இல் உள்ள அதே தண்ணீர். மீன்கள் இருந்தன, அந்த தண்ணீரை எடுத்து பயிர் செய்தார்கள், அந்த தண்ணீரை குடித்தார்கள், சரியா. அந்த இக்கரையிலிருந்து அக்கறைக்கும், அக்கறையிலிருந்து இக்கரைக்கும் படகிலே போய் வந்தார்கள். இப்படி ஒரு நல்ல ஆசீர்வாதமான இடமாக இருந்தது. இப்போ அந்த சவக்கடலை நீங்கள் பார்க்கும் பொழுது பெரிய ஒரு மேல்புறமாக பெரிய ஒரு ஏரியும் கீழே ஒரு சின்ன ஏரியும் இருப்பது மாதிரி தெரியும். 2 ஏரிகள் அல்ல, அது இணைந்துதான் இருக்கிறது. அந்த பெரிய ஏரிக்கும் சின்ன ஏரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இடது பக்கம் தான் சோதோம் இருந்தது, சரியா. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்? வானத்திலே இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணினார். நான் முன்பு கற்பனை பண்ணினதும் அநேகர் இன்று வரை நினைத்துக் கொண்டிருப்பதும் என்ன தெரியுமா? வானத்திலே இருந்து சும்மா நெருப்பு, இந்த மழை பெய்வது போல, அல்லது கல் மழையிலே கல் பொழிவது போல, பனிமழையிலே பனிக்கட்டி பொழிவது போல அக்கினி விழுந்தது என்று இல்லை. ஒரு பெரிய எரிகல், மீட்டியோரைட் என்று சொல்வார்களே, ஒரு பெரிய எரிகல் அண்டவெளியிலே இருந்து பூமிக்கு வந்து, அது சரியாக அந்த 2 ஏரிகளும் இருக்கின்ற அந்த இடைப்பகுதி இருக்கிறதே, அதிலே விழுந்தது, சரியா. அது விழுந்தபடியினால் அந்த இடம் குழியாய் ஆகிவிட்டது. அடுத்த தடவை ஹோலி லேண்ட் போகிறவர்கள் முடியுமானால் உங்கள் கைடிடம் கேளுங்கள். இந்த சும்மா மேப் அல்ல, அந்த மேப்பிலே மேடு பள்ளங்கள் காட்டக்கூடிய மேப் இஸ்ரவேலில் இருக்கிறது. அப்படி ஒரு மேப்பை எங்கே வாங்கலாம் என்று கேட்டு நீங்கள் வாங்கி பார்த்தால் உங்களுக்கு தெரிய வரும். அந்த நான் சொல்லுகிற அந்த இடத்தில் ஒரு பெரிய குழி மாதிரி ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? அந்த மீட்டியோரைட், அந்த எரிகள் விழுந்த இடம். என்ன நடந்தது? அந்த எரிகள் தக தக தகவென, அப்படி அந்த எரிகள் விழுந்தவுடன், பூமியில் அந்த எரிகள் விழுந்தவுடன் தீப்பிழம்பு இருக்கிறதே, தீப்பிழம்பு, அது எரிமலையிலிருந்து வழிந்தோடுகிற அந்த லாவா ஆறு பார்த்திருக்கிறீர்களா? தொலைக்காட்சிகளிலே காட்டுவார்கள். லாவா குபு குபு என அப்படியே வரும். அப்படி 4 பக்கமும் போக ஆரம்பித்தது. மேல்புறமாக போனது எரிகோ வரை, கீழ்ப்புறமாக அந்த ஏலாட்டு பிரதேசத்துக்கு கொஞ்சம் மேலே வரை போனது. இடது பக்கம் ரொம்ப தூரம் போகவில்லை, என்றால் மலை பிரதேசம். இந்த பக்கம் கடல், அந்த ஏரி முழுக்க இந்த லாவா போனபடியினால் அந்த கடலிலே உள்ள அவ்வளவு உயிரினங்களும் செத்து போயின. அந்த நன்னீர் முழுக்க அந்த எரிகல்லில் இருந்த அந்த கனி உப்புக்களால் நிறைந்தது. அந்த எரிகல்லில் எத்தனை விதமான கனியுப்புக்கள் இருந்தன தெரியுமா? 39 விதமான கனியுப்புக்களில் 19 விதமான கனியுப்புக்கள் பூமியில் எங்கேயுமே இல்லை. ஏன்? இந்த எரிகள் மேலே இருந்து விழுந்தபடியினால். விளங்குதா? எரிக்கற்கள் பூமிக்குள்ளே விழுவது ஒன்றும் புதிதல்ல. ஒவ்வொரு நாளும் இந்த கற்கள் பூமிக்குள் வருகின்றன. அப்படி வரும் பொழுது ஆக்சிஜன் என்கின்ற பிராண வாயுவோடு படும் பொழுது எரிய ஆரம்பிக்கிறது. எரிந்து அப்படியே துகள்களாகி துகள்கள் தான் கொட்டுகின்றன. பெரிய ஒரு கல் பூமிக்குள்ளே இரவு நேரத்தில் வந்து
அப்படி எரிந்து கொண்டு விழுகிறதை கண்டால் அந்த வால் நட்சத்திரம் என்று சொல்லுகிறார்கள். அதுல வாலும் கிடையாது, நட்சத்திரமும் கிடையாது, அது மீட்டியோரைட். புரிகிறதா? அப்போ இந்த 39 விதமான கனி உப்புக்களில் ஒன்றுதான் நமக்கெல்லாம் தெரிந்த சோடியம் குளோரைடு. அதனால் தான் அந்த உப்பு பயங்கரமாக அந்த தண்ணீரிலே கலந்து அந்த தண்ணீரை ஒரு பாரம் மிக்க தண்ணீராய் மாற்றியது. அதனால் தான் அந்த சவக்கடலிலே போய் நாம் நீராட போகும் பொழுது அமிழாமல் மிதக்கிறோம். அதனால் தான் அந்த கனியப்பு வகைகள் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது என்று சொல்லி அந்த சவக்கடலை சுற்றி பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஹோட்டல்களை கட்டி உலகின் பெரிய பெரிய பணக்காரர்கள் வந்து வார கணக்கில் அங்கே தங்கி இருந்து அந்த சவக்கடலில் மிதந்து மிதந்து அந்த சேற்றை உடம்பிலே பூசி பூசி அவர்கள் அனுபவித்து விட்டு போவார்கள். அந்த கனியப்பு வகைகள் வேறு எங்கும் உலகிலே கிடைக்காதபடியினால் டெட் சி மினரல்ஸ் என்கின்ற அந்த கனியப்புகளை எடுத்து ஃபேஷியல் செய்வதற்கு, இன்னும் எத்தனையோ விதமான ஸ்கின் ட்ரீட்மெண்ட், தோல் வியாதிகளுக்கு மருந்துக்கு இப்படி என்று பயன்படுத்துகிறார்கள். புரிகிறதா? அந்த பெரிய கல், அந்த எரிகள் விழுந்து அந்த குழி ஏற்பட்டபடியினால் சாதாரண கடல் மட்டத்தையும் விட ரொம்ப ஏற்கனவே கீழே இருந்தது இன்னும் குழியாகி இப்போ அந்த சமக்கடலினுடைய அமைவிடம் கடல் மட்டத்தில் இருந்து 427 மீட்டர் கீழேயாக காணப்படுகிறது. புரியுதா உங்களுக்கு? ஆகவே உலகத்திலே ஆக்சிஜன் செறிந்துள்ள ஒரு பகுதியாக அந்த பகுதி எண்ணப்படுகிறது. அடுத்த தடவை டெட் சீக்கு போகும் பொழுது சூடா இருக்கிறது என்று யோசிக்காதீர்கள், நன்றாக மூச்செடுங்கள். ஏனென்றால் அந்த சுவாசிக்கும் காற்றில் நிறைய ஆக்சிஜன் இருக்கிறது. இப்ப புரியுதா? நீங்கள் அடுத்த தடவை ஹோலி லேண்ட் போகும் பொழுது நீங்கள் எந்த வழியாக போனாலும், இப்ப 18ஆம் தேதி நானும் கூட வருகிறேன், ஜார்டனில் இருந்து போறோம்னு நினைக்கிறேன் இல்லையா? போகும்போது முடிந்த அளவு வெள்ளன போனால் லோத்தின் மனைவி என்கின்ற அந்த இடத்திலே நிறுத்தலாம். அப்படி நிறுத்தும் போது பாருங்கள், அந்த இடத்தில் இருக்கின்ற அவ்வளவு அந்த மலைகளிலும் உப்பு 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 உப்பு, இதை தான் காணுவீர்கள். விளங்குதா? இப்போ லோத்தின் மனைவி உப்புத்தூண் ஆனாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பாருங்க 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்புத்தூண் ஆனாள். இப்ப நம்முடைய கற்பனை என்ன தெரியுமா? இவள் அந்த அக்கினி விழுகிறதை திரும்பி பார்த்த பொழுது அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகுவாங்களே அப்படின்ட்டு, அந்த மாதிரி உப்புத்தூண் ஆனால் இல்லவே இல்லை. அன்பானவர்களே, என்ன நடந்தது என்றால், இவர்கள் ஓட சொல்லித்தானே கட்டளை பெற்றார்கள். இவர்கள் ஓடியே போயிருந்திருக்க வேண்டும் சோவார் வரை. அப்போ அந்த லாவா போல இப்படி வருவது வந்து 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 ஓரிடத்திலே முடியும். இவர்கள் அதையும் தாண்டி ஓடி தப்பி இருப்பார்கள். புரியுதோ? இவள் நின்று திரும்பி பார்த்ததால் அந்த உருண்டு புரண்டு வந்து கொண்டிருக்கின்ற அந்த லாவாவுக்கு மாட்டிக்கொண்டாள். இவளையும் அது சேர்த்து அமுக்கி உருட்டி இப்படி போய் வைத்து விட்டது. இப்போ அதனால் லோத்தின் மனைவி என்ற அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தால், ஒரு பெண்ணின் உருவத்தை கற்பனை செய்து கொண்டு நீங்கள் போனால் பெண்ணின் உருவத்தில் இருக்காது. சரியா? ஒரு மலை போல இப்படி சரிந்தது போல இருக்கும். அப்போ நீங்கள் யோசிப்பீர்கள், என்ன பாஸ்டர் இவ்வளோ பெருசா மேலதான் இருக்கு, இவ்வளோ பெருசா இருக்குது, இது பொம்பளை சைஸ்ல இல்லையே, ரொம்ப பெருசா இல்ல இருக்கு. என்னவென்றால் அந்த உருண்டு உருண்டு வந்த லாவாவிலே அக்கா மாட்டிக்கிட்டா, அது அதுக்குள்ளதான் சிக்கிக்கிட்டு இருக்குது, அது மலை மாதிரி ஆகியிருக்குது. விளங்குதா உங்களுக்கு? சரியா? இப்ப உங்களுக்கு புரியுதா வேதம் எவ்வளவு உண்மை என்று உங்களுக்கு புரிகிறதா? அன்றிலிருந்து அந்த பசுமையான ஏரி ஒன்றுக்கும் அல்ல, விவசாயத்துக்கோ பருகுவதற்கோ அல்லது மீன் வகைகள் வாழுவதற்கோ உகந்ததல்லாத ஒரு ஏரியாய் மாறிவிட்டபடினால்
அதற்கு பிறகிலிருந்து தான் அதற்கு பெயர் சவக்கடல் அல்லது உப்பு கடல். புரியுதா இப்ப? அதனால் சூழ அந்த ஏரியை சூழ இருந்த அந்த பசுமையான பிரதேசங்கள் எல்லாம் பாலைவன பிரதேசம் மாதிரி ஆகிவிட்டது. ஏனென்றால் இனி அங்கே விவசாயம் செய்ய முடியாது. இந்த தண்ணீரை கொண்டு விவசாயம் செய்ய முடியாது, மிருக ஜீவன்கள் வளர்க்க முடியாது, மீன் பிடிக்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. இப்ப புரியுதா உங்களுக்கு? அப்போ எந்த காரணத்து நிமித்தம் அந்த அழிவு வந்தது? சோதோம் கொமோராவின் அந்த பாவத்தின் நிமித்தமாக. இப்ப புரியுதா? நான் சொன்னேன் உங்களுக்கு விஞ்ஞானம் சொல்லிக் கொடுப்பேன்ட்டு. விஞ்ஞான ரீதியாக நீங்கள் அந்த விஷயங்களை ஆராய்ந்து பார்த்தால் இப்போ உங்களுக்கு தெரியும் ஏன் சவக்கடலுக்கு மாத்திரம் உலகில் வேறு எங்குமே இல்லாத கனியுப்புக்கள் காணப்படுகின்றன என்று. சரியா? காரணம் அண்ட வெளியிலே இருந்து வந்த ஒரு எரிகல். காலகாலமாக இது நடக்கும். இன்றும் கூட சில இடங்களிலே இந்த மாதிரி மீட்டியோஸ் விழுகின்ற நிலைமைகள் இருக்கின்றன. இப்போ உங்களுக்கு புவியியல் ரீதியாக, சரித்திர ரீதியாக, விஞ்ஞான ரீதியாக சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். கடைசியாக மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற விஷயம் 30வது வசனத்தில் இருக்கிறது. அன்பானவர்களே, வாசிங்க 30வது வசனம். பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோடே கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். அன்பானவர்களே, இந்த இடத்திலே பயம் வந்துட்டது. முதல்ல நான் உங்களுக்கு ஜோக் வாக்குல பயத்தை பத்தி சொன்னேன். தேவனுடைய ஜனங்கள் பயப்படக்கூடாது. பயத்தை பற்றி வேறொரு பிரசங்கமே நான் வைத்திருக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்பதன் அடிப்படையில் சரீர பிரகாரமான பயம், ஆத்துமத்துக்குரிய பயம், ஆவிக்குரிய பயம் என்ற 3 பயங்கள், போபியா, பாரனோயா, டெய்லியா, இந்த 3 பயங்களுக்கு விரோதமாக ஆண்டவர் அன்பு, பலம், தெளிந்த புத்தி என்ற 3 ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேறொரு பிரசங்கம் வைத்திருக்கிறேன் 2 தீமோத்தேயு 1:7 அடிப்படையில். ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஆதியாகமத்திலும் வெளிப்படுத்தலிலும் இந்த பயத்தை பற்றி நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட முதல் உணர்வு பயம். வெட்கம் அல்ல, வெட்கம் அல்ல. தாங்கள் நிர்வாணிகளாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெட்கம் அல்ல, பயம். சரியா? பாவத்தின் முதல் பிரதிபலனாய் வந்தது எது? பயம். வெளிப்படுத்தல் 21:8 நரகத்துக்கு போகிறவர்களுடைய பட்டியல் ஒன்று இருக்கிறது. ஒரு கியூ, ஒரு லைன். அதுல யார் யார் இருக்கிறார்கள்? விக்கிரகாராதனைக்காரன், கொலைகாரன், பொய் சொல்லுகிறவன், மதுபான பிரியன். இந்த பட்டியலிலே முதலிலே நிற்கிறவன் யார் தெரியுமா? பயப்படுகிறவர்கள். இந்த பயம் என்கின்றது பாவத்தின் முதல் பிரதிபலனாய் வந்தது, நரகத்துக்கு போகிற முதல் தகுதியாயும் இருக்கிறது. அதனால் பிசாசு பயத்தை ஜனங்களுக்கு போட விரும்புகிறான். இன்றைக்கு பார்த்தால் எத்தனையோ ஜனங்களுக்கு போபியா. மேல போனா எக்ரோபோபியா, ஜனங்களை பார்த்துட்டா ஆக்ஸ்லோபோபியா, லிப்டுக்குள்ள ஏறிட்டா கிளாஸ்ட்ரோபோபியா, நிறைய புருஷன்மார்க்கு பொண்டாட்டி போபியா, ஊருப்பட்ட போபியா. சரியா? அது போக பாரனோயா வேற வந்துரும். அதனுடைய அடுத்த லெவல் மனதுள்ளுக்கு போய் அது செட்டில் ஆயிரும். அந்த பயம் பாரனாய்டு, பாரனோயா. சரியா? அப்ப பாரனோயா வந்தா ஸ்கிசோஃப்ரேனியா வரும், பைபோலார் டிசார்டர் வரும், எல்லாம் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ். என்ற தெய்வமே, இதெல்லாம் போக டெய்லியா பூ இல்லை, அதுவும் இன்னொரு பயம். டெய்லியான ஒரு பூ இருக்கு, அது வேற. இது டெய்லியா பயம். சரியா? இன்றைக்கு பயம் பயம் பயம், எங்கு பார்த்தாலும் பயம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அப்போ இந்த பயம்
இவனுக்கு வந்து விட்டது. இங்கே பார்த்தீர்களா? அந்த பயத்தின் விளைவு என்ன தெரியுமா? சோவாரிலே குடியிருக்க பயந்தான். சோவாரை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அது ஒரு சாதாரண ஒரு பட்டணம். அதிலே ஒன்றும் தண்ணின சேர்க்கைக்காரன் கிடையாது. சரியா? அவ்வளவு பெரிய சோதோம் கொமோரா மாதிரி பொல்லாத ஒரு இடம் அல்ல. இவன் என்ன செய்திருக்க வேண்டும்? கேவலமான சோதோமிலே இருந்த என்னையவே ஒரு தடவை பிடிபட்டு போன போது சித்தப்பா மூலம் காப்பாற்றினார். அடுத்த தடவை என் கொழுப்பினால் நான் மறுபடி சோதோமிலே போய் மூப்பனாய் உட்கார்ந்து இருந்தேன். அப்பொழுதும் கர்த்தர் ரொம்ப பெரிய கிருபையினால் மனுஷர்களை அனுப்பாமல் தேவ தூதர்களையே அனுப்பி என்னை காப்பாற்றினார். அது பொண்டாட்டி செத்து போனது அவட கொழுப்புல தானே, உண்டா இல்லையா? சரி, அவ தானே பின்னுக்கு பார்த்து, அது பின்னிட்டு பார்த்தால்னா என்ன அர்த்தம்னா, அவ இப்படி சும்மா பார்த்தோன்னா மாட்டிக்கிறல்ல, அவன் நின்றுட்டு ஐயோ ஐயோ இருந்த வீடு. அப்புறம் தான் பார்த்தோம், ஐயோ வருது, என்னங்க என்னங்க, அப்பனும் பிள்ளைங்க ரெண்டும் அங்க ஓடிடுச்சுங்க. அப்புறம் இது அந்த வரைஞ்சி கட்டிக்கிட்டு இதுக்கு ஓடவும் முடியல, மாட்டிக்கிட்டு அது அவளுக்கு கொழுப்புல மாட்டிக்கிட்டான். அப்போ அவ்வளவு கேவலமான அந்த சோதோமில் இருந்தே காப்பாற்றிய ஆண்டவர் சோவாரிலே இவர்களுக்கு ஆபத்தை வர விடுவாரா? விட மாட்டார். அந்த விசுவாசத்தோடு அவன் அங்கே போய் இருந்திருக்க வேண்டும். அதற்கு பதிலாக அங்கே இருக்க பயந்தபடியினால் மகள்மார் 2 பேரோடும் ஒரு மலையிலே போய் குகையிலே வாழ ஆரம்பித்து விட்டான். அந்த பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் போல வாழ ஆரம்பித்து விட்டான். தேவையா? குறைந்தபட்சம் தன்னுடைய சித்தப்பா ஆபிரகாமை தேடியாவது போயிருக்கலாம் இல்லையா? அதனால் என்ன நடந்தது? கேடு கெட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த பெண் பிள்ளைகள் 2 பேரும், அவர்கள் 3 பேருமே PTSDங்கிற ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். இப்படி ஒரு பயங்கரத்தை பார்த்தால் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு வித மன பாதிப்பு கொஞ்ச நாளைக்கு அது இருக்கும். அந்த பாதிப்பிலே அவள் 2 பேரும் நினைத்தார்கள், இனி நமக்கு சந்தானம் வராது, நமக்கு பரம்பரை வராது, நம்முடைய அப்பாவுக்கு பரம்பரை வராது என்று. எப்படி கண்டுபிடிச்சாலுங்கன்னு தெரியல, எங்கேயோ போய் சாராயம் கண்டுபிடிச்சிட்டாளுங்க. எப்படின்னு தெரியல. அவளுடைய டேலண்ட பாருங்களேன். அந்த கொகைக்குள்ள இருந்துட்டு எங்கேயோ போயிட்டு சாராயம் வாங்கிட்டு வந்துட்டாளுங்க. வந்து அப்பனுக்கு ஊத்தி விட்டு அப்பனோடு தகாத உறவிலே ஈடுபட்டு பிள்ளை பெற்றார்கள். ஒருத்தியினுடைய பிள்ளை அம்மோன் என்கின்ற அந்த சந்ததிக்கு தகப்பனானான். அடுத்தவனுடைய பிள்ளை மோவாப் என்கிறவர்களுடைய தகப்பனானான். அந்த அம்மோன் மோவாப் என்கின்ற அந்த கேடுகட்ட 2 ஜாதிகளை பிறப்பிக்க வைத்தது வேறு யாரும் அல்ல, ஆபிரகாமுடைய அந்த நல்ல மருமகனுடைய மகள்மார். பாருங்க எந்த அளவு அந்த பயம் கேவலத்தை உண்டாக்குகிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் 3வது பாடம் என்ன தெரியுமா? பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை மறக்க வேண்டாம். சரியா? இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பலவீனங்கள், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சுகமீனங்கள், இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடிகள், இன்றைக்கு உங்களுக்கு பிசாசு கொண்டு வந்து போடுகின்ற எதிரித்தனங்கள், இவற்றை வைத்துக்கொண்டு திகைத்து போய் ஐயோ இதிலிருந்து என்னை மீட்பார் இல்லையா என்ற நிலைக்கு வர வேண்டாம். ஏன்? இதுவரை நடத்தினவர் இந்த 2016ஆம் ஆண்டில் உங்களை நடத்துவார். சோதோம்களின் அழிவுகளில் இருந்து உங்களை காப்பாற்றினவர் கூட தேவையில்லை. கடந்த மாதத்தின் வெள்ளத்தில் இருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்றி உயிரோடு வைத்திருக்கிறாரா இல்லையா? கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை தொடர்ந்து பாதுகாப்பார். ஆகவே அந்த 3 பாடங்களையும், சரி, விஞ்ஞான ரீதியான விஷயங்கள், சரித்திர ரீதியான விஷயங்கள், புவியியல் ரீதியான விஷயங்களை பார்த்தோம். அது வெறும் தலை அறிவுக்கு தான். ஆனால் ஆவியானவர் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த 3 காரணங்கள் என்ன? முதலாவது காரணம், துணிந்து பாவத்துக்கு பக்கத்திலே போய் வாழ வேண்டாம். ஏன்? பாவம் கவர்ச்சியானது, உலகம் கவர்ச்சியானது.
உங்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால் எந்த அளவு தூரமாய் பாவத்துக்கும் அசுத்தத்துக்கும் உலகத்துக்கும் விலகி இருக்க முடியுமோ அந்த அளவு தூரமாய் நீங்கள் விலகி இருங்கள். துணிந்து வரட்டு தைரியத்திலே பாவத்துக்கு நெருங்கி போய் கடைசியிலே லோத்து சோதோமுக்கு உள்ளே மாட்டிக்கொண்டது போல நீங்கள் மாட்டிக்கொள்ளாதிருங்கள். இரண்டாவது, கர்த்தர் உங்களை வைத்த சபையிலே இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும் வரை பொறுமையாய் இருங்கள். ஏனென்றால் ஊழியம் கர்த்தருடையது, நம்முடையதல்ல. கர்த்தருடைய ஊழியத்தில் யாரை எப்படி எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். அவருடைய நேரம் வரும் வரை பொறுமையாய் காத்திருப்போம். அவசரப்பட்டு கவர்ச்சிகளின் பின்னால் ஓடி, பதவிகளின் பின்னால் ஓடி, லாபங்களின் பின்னால் ஓடி அழிந்து போக வேண்டாம். மூன்றாவதாக, பயம் வேண்டாம். இதுவரை காத்தவர் இனியும் உங்களை காத்து நடத்துவார். நாம் மரிக்கும் வரை அல்லது கர்த்தர் சபையை எடுத்துக்கொள்ளும் அந்த நாள் வரை கர்த்தர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து நடத்துவார். லோத்தின் மூலம் இந்த காரியங்களை கற்றுக் கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென்.